நான் உங்க நாகராஜ். பொன்னர் சங்கர் வாழ்ந்த பகுதிகளில் இன்னைக்கும் பல அமானுஷ்யங்கள் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம பொன்னர் சங்கர் போர் புரிந்த இடங்கள்ல சிந்தின ரத்தம் கற்களா மாறி இருப்பதாகவும் ஒரு தகவல் எனக்கு சொன்னாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். இன்றும் போர்க்களத்தில் உறைந்து கிடக்கும் ரத்தம். இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே பொன்னர் சங்கர் பூமியில் இன்னமும் தொடரும் அமானுஷ்யங்கள். பொன்னர் சங்கர் வாழ்ந்த பகுதிகளில் இன்னைக்கும் பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு வருது. அதுக்கு காரணம் இந்த இடங்கள்ல பொன்னர் சங்கர் சூட்சம ரூபத்துல நடமாடுவதா பலரும் சொல்றாங்க. அதனால தான் வருஷ வருஷம் வீரப்பூர்ல திருவிழா நடக்கும்போது கண்டிப்பா ஒரு உயிர் பலி வாங்கும்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. பொன்னர் சங்கர் சாபம் விட்டதால தான் இப்படி உயிர் பலி வாங்கறதாகவும் இன்னைக்கும் இது தொடர்வதாகவும் சொல்லி எனக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வருஷமும் ஒரு உயிர் பலி வாங்கியிருக்கு இந்த பொன்னர் சங்கர் திருவிழா. அதனால தான் அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச இந்த திருவிழாவை பார்க்க இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வளநாட்டில் தான் இருக்கேன். இங்க தான் பொன்னர் சங்கர் அரண்மனை கட்டி வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இப்ப அவங்க நினைவா இங்க கோவில் கட்டி வழிபாடு செய்து வராங்க. இன்னைக்கு வளநாடு விழா கோலம் பூண்டிருக்கு. வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் இங்க வந்தபடியே இருக்காங்க. நான் போயிருந்த சமயம் கோயில பெண்கள் எல்லாரும் அழுதபடி பாட்டு பாடி சாமி ஆடிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர் இறந்து போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர் அரண்மனை கட்டி வாழ்ந்த கோட்டை மேடு பத்தி இங்க இருக்கிறவங்க எனக்கு பல ஆச்சரியமான தகவல்களை சொன்னாங்க. இந்த கோட்டை மேடு பகுதியில இன்னைக்கும் பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடப்பதா சொன்னாங்க. வளநாட்டில் பொன்னர் சங்கர் வாழ்ந்த அரண்மனை இருந்த கோட்டை மேடு பகுதிக்கு போனேன். இப்ப இந்த பகுதியில அரண்மனை இருந்ததற்கான தடயம் எதுவும் இல்லை. இந்த கோட்டை மேடு பகுதியை சுத்தி எந்த கட்டிடமும் இல்லை. வெறும் காடா தான் இருக்கு. நான் இப்போ நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 10 மாடி கட்டடம் இருந்திருக்கு. இங்கே தான் பொன்னர் சங்கர் தங்கால் அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த கோட்டை இருந்ததுக்கான தடங்கள் இங்கே பார்த்தா தெரியும். நான் நின்றுட்டு இருக்க இந்த கீழே இருக்க புத்துல இருந்து தான் பொன்னர் சங்கர் அவங்க வெளியே வந்திருக்காங்க 5 வயசுல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியை பார்க்க சாதாரணமா இருந்தாலும் பல அமானுஷ்யமான சம்பவங்கள் இன்னைக்கும் இங்க நடக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. பொன்னர் சங்கர் இங்கு அரண்மனையில பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் மண்ணுக்கடியில இன்னைக்கும் இங்க புதஞ்சு கிடக்கு. ஆனா அதை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு முறை பைப்லைன் போட இந்த பகுதியில ஜேசிபி எந்திரத்தை வச்சு தோண்டி இருக்காங்க. அப்ப அந்த வண்டியே இயங்காம நின்று போயிருக்கு. இந்த பைப்லைன் போடுறதுக்காக ஜேசிபி விட்டு இது பண்ணோம். அப்போ அந்த ஜேசிபி அந்த கல்லை டச் பண்ணும்போது அந்த ஜேசிபியே இயங்கலை, ஓடலை. ஜேசிபி ஓடலைங்க. வெளியூர்ல இருந்து வரவங்க இங்க இருந்து மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாதான். ஏதாவது ஒரு தடை ஏற்படுமா? அதுக்கு உதாரணமா இங்க நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வீரப்பூர் திருவிழாவுக்கு இந்த மாசி திருவிழா இருக்குது இல்லையா, மாசி திருவிழாவுக்கு அங்கேருந்து வண்டியில் வர்றவங்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புடிமை நாங்கள் வருஷம் இங்கே போயிட்டு இருக்க முடியல, அதனால ஒரு கல்லை எடுத்துகிட்டு போவோம் சொல்லி அவங்க என்ன நினச்சி திரும்ப கல்லை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த வண்டியை சுத்தமாக நவரலைங்க. அப்போ அந்த வண்டியில் வந்த ஒரு பாட்டி மேலேயே சாமி என்னை கொண்டு போய் நீ இது பண்ணுற அளவுக்கு என் பிறந்த மண்ணை விட்டு நீ எடுத்து போய் என்ன பண்ண போகிற, இது மாதிரி பண்ணியிருக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வண்டியில் வந்த ஒரு பாட்டி மேலே சாமி இது பண்ணி திரும்ப யார் எடுத்தீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அந்த அம்மாலே ஒத்துக்கிச்சுங்க, நான் தான் எடுத்தேங்க, நான் அது மாதிரி அந்த மண்ணை எடுத்து வச்சுருக்கேன், இந்த ஊர்லேருந்து எடுத்து போய் நம்ம ஊரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நானும் எங்கள் வீட்டுக்காரனே எடுத்தேன், என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க இங்கே ஆல்ட் ஆகி இங்கேயே சாப்பாடெலாம் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனாங்க. சாமி நான் தெரிஞ்ச தப்பு மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க. அது அந்த மாதிரிலாம் அந்த இடத்தினுடைய இது இன்னும் அந்த பெருமைங்க. அதே மாதிரி வீரப்பூர்ல இருக்கும் பொன்னர் சங்கர் கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டி இருக்கும்போது இந்த கோட்டைமேடு பகுதியை யாரும் கடந்து போக முடியாது. அப்படி யாரும் கிராஸ் பண்ணி போகவும் மாட்டாங்களாம். அப்படி மீறி போனா அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? அதுக்கு காரணம்
வீரப்பூரில் இருக்கும் மகாமுனிதான்னு இங்க இருக்கிறவங்க பயத்தோட விவரிக்கிறாங்க. வீரப்பூர்ல இருக்கும் மகாமுனியோட நேரடியான உக்கிர பார்வை கோட்டைமேடு பகுதியை நோக்கி இருப்பதால தான் யாரும் இந்த பகுதியை திருவிழா காலங்களில் கடந்து போக மாட்டாங்களாம். அப்படி யாராவது இந்த பகுதியை கடந்து போனா முனி அடிச்சுடும்னு சொல்றாங்க. அதை தவிர்க்க திருவிழா காலத்துல இதுக்குன்னு தனியா மைக் செட் போட்டு யாரும் இந்த கோட்டைமேடு பகுதியை கடந்து போகாதீங்கன்னு அறிவிச்சபடியே இருப்பாங்களாம். இதெல்லாம் நடக்கும்போது அந்த லைன்ல யாருமே குறுக்க வர மாட்டாங்க. ஏன்னா அந்த மகாமுனி வீரப்பூரில் இருக்க மகாமுனி டைட்டாக பார்வை இங்கே இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் மைக்கில் அங்கங்கே ஆள் நிறுத்தி பண்ணுவோம். அப்படி நிறுத்தினா கூட யாரும் தெரியாதவங்க, இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த ரூட்டில் வந்துடுறீங்க, பைக்கில் தானே போகிறோம் அப்படின்னு வந்துடுறீங்க. அது மாதிரி வந்து யார் முனி அடிச்சிச்சுனாக்க யாரும் தப்பிக்கவே முடியாதுங்க. உடனே மூக்குலையும் வயலையும் ரத்தம் பிளட்டு வந்து அப்படியே இறந்துருவாங்க. ஆயிருக்கு. அதான் இப்போ நடந்துட்டு இருக்கதான் சொல்கிறேன் நான். பொன்னர் சங்கர் வாழ்ந்த இந்த பகுதியில் நடப்பதா சொல்லப்படும் இந்த அமானுஷங்களை எல்லாம் கேட்கவே ரொம்ப பயமா இருந்தது. இந்த நிலத்துல ஏர் கலப்பையால உழவோ இல்லனா மண்வெட்டியால வெட்டவோ கூடாதுன்னு சொல்றாங்க. தவறான எண்ணத்தோட இந்த இடத்துக்குள்ள யாரும் நுழைய முடியாது. அப்படி யாராவது நுழைஞ்சா அவங்களுக்கு தான் ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதே போல இந்த இடத்துல தானா தோன்றிய ஒரு புற்று இருக்கு. இங்க பயமுறுத்தும்படி ஏராளமான தகவல்களை சொல்றாங்க. இன்னைக்கு பூலோகத்துல இந்த இடத்துல வந்து யாரு எதை வேணாலும் பண்ணலாம். ஒரு கையகல மண்ணுக்கு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகிறேன். இந்த இடத்த இவ்வளவு தூரம் இப்போ 1.5 ஏக்கர் சுத்தளவு சும்மா போட்டுருக்கிறோம்னா காரணம் என்ன? இந்த இடத்துல உழுவ முடியாது, ஏறு கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு நல்லது ஒரு தீட்டு துறங்கா வீட்டுக்கு விளக்கா உள்ளவு இதில் போனாங்கன்னா தட்டிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அசம்பாதமா ஒரு குற்றமான ஒரு உணர்ச்சி உள்ளவு வந்தாங்கன்னா தட்டிஞ்சிடும். அப்பேரிய போட்ட ஒரு இடம். அங்கிட்டு வெளியே அந்த வயலுக்குள்ள எலி விரட்டலாம். அங்கிருந்து விரட்டி முடியாது. இந்த இடத்துல ஒரு தோடு இருக்குது, அந்த எலி உள்ள போயிருச்சுனாக்க அதுக்குள்ள இருந்து சர்ப்பம் தான் வெளியே வரும். அந்த எலியா வராது. நம்ப முடியாத செய்தியா இருந்தாலும் கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரத்தான் செய்யுது. கோட்டைமேடு பகுதியில இருக்கிற இந்த புத்துக்கும் 5 வயசு வரை ரகசியமாக வளர்க்கப்பட்ட பொன்னர் சங்கருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி இந்த கோட்டைமேடு பகுதியில ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல பழைய தமிழ் கிறந்த எழுத்துக்களால ஏதோ சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் அந்த கல்வெட்டை யாராலையும் படிக்க முடியலன்னு ஒரு தகவலையும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை படிக்க முடியல, எங்கெங்கேயே இருந்து வந்துட்டாங்க. அதுல எழுத்து இருக்கு. அந்த எழுத்தை எடுத்து அந்த கோட்டை வரும் வெளியே. அந்த எழுத்தை தானே படிக்க முடியல எங்களால. அப்பேரியப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு இடம். அவங்களுடைய பொருள் எல்லாம் உள்ள இருக்கு. இதுல இருக்கு, அந்த கல்வெட்டுல இருக்கு. அந்த கல்வெட்டுல படிக்க முடியல. எங்கெங்கேயே இருந்து எப்படியே வந்து போட்டு கார் போட்டு வந்து பார்த்துட்டாங்க. இந்த பக்கத்துல தான் இருக்கு, பாப்போம், அதை பார்க்கத்தான் போறோம். வீட்டுக்கு வந்து தலைச்ச பையன், முதல் ஒரே ஒரு பையன், பெரிய பையன். அந்த பையன் வந்து அந்த அம்பு போகிறப்ப இறந்து போயிடுவான்னு சொல்லி ஐதீகம் இன்னமும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்குது. இப்போ லாஸ்ட்டு போன வருஷம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. பொன்னர் சங்கர் நடமாடின பகுதிகளில் இன்னைக்கும் சில அமானுஷ்யங்கள் நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற வளநாடு வீரப்பூர் பகுதிக்கு வந்திருக்கேன். கடவுளாக வழிபடும் பொன்னர் சங்கர் வாழ்ந்து மறைந்த பகுதிகளிலையும் அவங்களுக்காக நடத்தப்படும் திருவிழாவையும் தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தங்காள் பொன்னர் சங்கரோட சகோதரி. இவங்களுக்கு வளநாட்டுல ஒரு கோவில் கட்டி வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணத்துக்கும் பொன்னர் சங்கரின் தங்கச்சி தங்காளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. போருக்கு படுகளம் போன அண்ணன்மார்களை நினைச்சு தங்காள் கலங்கி போயிருக்காங்க. திரும்ப வராத அண்ணன்மார்களை தேடி படுகளம் கிளம்புறதுக்கு முன்னால தன்னோட நகைகள் உடைமைகள் எல்லாத்தையும் இந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அதை யாரும் எடுக்க முடியாதபடி சடையாண்டி முனிய அதுக்கு காவலா வச்சுட்டு போயிருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். தங்கா அவங்க இங்கே எப்படி வந்தாங்க, இங்கே எப்படி கோயில் அமைஞ்சது, அதை பற்றி சொல்லுங்கள். தங்கால் அண்ணமாரோட தங்கை, பொன்னர் சங்கரோட தங்கை. அவங்க குன்னுடையாக கொண்டர் அவங்க அப்பா காலத்திலேயே இங்கே கோவில் கட்டி கோட்டை கட்டி ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. கோட்டை கட்டி வரலாற்றுப்படி இந்த பகுதிக்கு சிற்றரசர் சோழர் சோழர் காலங்கிறது ராஜேந்திர சோழர் காலம். ஏன்னா அந்த காலத்தில் தான் கிணறு அண்ணன்மாரை வந்து தங்கைக்கு நந்தவனம் அமைக்க கட்டி கொடுத்துருக்காங்க. கிணறுல உள்ள ஒரு கல்லில் வந்து 1020ங்கிற வருடம் இருக்குது, அந்த எண் தெரியுது. மற்ற எல்லாம் கிறந்த எழுத்துக்கள் ஆதிகால தமிழ் அதிகம் படிக்க முடியல, ஆனால் ஒரு சில இதுதான் தெரியுது. இதை தொல்பொருள் ஆய்வில் இதுவரையிலும் யார் கண்ணிலையும் பட்டதில்லை. இப்போ தான் கேணியெல்லாம் ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலைமையில் அதை நாங்கள் சீர் செய்த போது தான் அதை பார்த்தோம். அதை பார்த்து அதை வெளியில் ஒரு கல்வெட்டாகவும் வச்சுருக்கோம். அண்ணமார் வந்து படுகளத்தில் மாண்டதாக வரலாறு. அந்த டைமில் அண்ணன் தங்கால் வந்து படுகளத்தில் போய் அண்ணமாரை பார்க்குறக்காக புறப்படுறாங்க. அப்போ அந்நியர் முத்தாய் பவுலாயை கூப்பிட்றாங்க. அவங்க வராததுனால புலம்பி அழுது கண்ணீரை சுண்டி எறிகிறாங்க. அரண்மனை தீப்பற்றி எரியுது. அன்னிமார் இருவரும் வந்து பசுமாயிடுறாங்க அங்கே. அதற்கு பிறகு அங்கே இருந்த வேல்யூபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட அண்ணன்மாரை அமைச்சு கொடுத்த அந்த நந்தவன கேணியில் போட்டுட்டு சடையாண்டி முனின்னு அவங்க காலத்தில் பக்கத்தில் அழகாபுரிங்கிற ஊரில் உள்ள குடிப்படை சடையாண்டி முனின்னு அவரை கூப்பிட்டு காவலுக்கு வச்சுட்டு படுகளை நோக்கி செல்கிறாங்க. போனவங்க தான் திரும்ப வரல, மேலோகம் போயிட்டதாக வரலாறு. தங்கால் கிணத்துக்குள்ள போட்டு மறைச்சிட்டு போன பொருட்களை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் எடுக்க முடியல. கேணியில் வந்து இன்னமும் அந்த பாத்திரம் பண்ணி இருக்கிறதெல்லாம் உண்மைதாங்க. அந்த இதெல்லாம் ஓகே தான். அது களத்தில் வந்து அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அதெல்லாம் அள்ளி போட்டு இது பண்ணுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சக்தி அது பண்ணி இன்றைக்கி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கும் சக்தி வழங்குது அந்த இதில். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நல்லவங்க கெட்டவங்க போனாக்கா இன்றைக்கி அது பெரிய மேட்டர் தான். இன்றைக்கி அதில் பாம்பு நாகப்பாம்பு வந்து அது குடியிருக்கு. அது உள்ளே இறங்கி எடுக்கணும்னு நினச்சா கூட அது முடியாதுங்க. எத்தனை பேர் இறங்கி இது எடுக்க நினைப்பாங்க, சும்மா தரமட்டமாக கிடக்கும். உள்ளே இறங்கி எடுக்க நினச்சினாக்கா நாகசிற்பம் ஒன்று விரட்டும், இல்லைனாக்கா அப்படியே தண்ணி அப்படியே இதாகும், தண்ணி ஒரு பொக்குன்னு அப்படியே தண்ணி இதாகும், பயிராகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இப்பவும் இருக்குங்க. அது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களோட பணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கவும் நிறைய செல்வம் சேரணும்னு வேண்டிக்கிட்டும் ரூபாய் நோட்டுகளை இந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு போறாங்க. இப்படி ஒரு வினோத வேண்டுதல் தங்கால் கிணத்துல நடந்துகிட்டு இருக்கு. அண்ணமார் காலத்தில் அண்ணம்மா இறந்த பிற்பாடு அந்த கோட்டையில் உள்ள நகை இதில் போட்டதாக வரலாறு இருக்குது. இந்த நகையை போட்டு இந்த முனி பாதுகாப்பாக இருக்கிறதுனால இதில் அவங்க வேண்டுதல் நிறைவேறுவதற்காக அவங்க காணிக்கைகளை இதில் செலுத்தி வருடம் என்னென்ன காணிக்கை அவங்க செலுத்துகிறாங்களோ அதை விட பல மடங்கு அவங்களுக்கு நன்மையை தெரிஞ்சதுனால அதில் கொண்டாந்து கொடுக்கலாம் பண்ணுறாங்க. இப்போ நான் வளநாட்டில் இருந்து வீரப்பூருக்கு வந்திருக்கேன். எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். கிராமத்து திருவிழாவுக்கே உரித்தான விஷயங்கள் எல்லாம் இங்க பார்க்க முடிஞ்சது. ஒரு மாட்டோட திமில் மேல கால் ஒண்ணு வளர்ந்திருந்ததை பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோவிலுக்கு வெளியே மகா முனீஸ்வரர் சிலைக்கு எல்லாரும் மாலை, வெள்ளை துணி, பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உடுக்கை சத்தம், சாமி ஆடுதல்னு பரபரப்பா இருந்தது கோயில். கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டத்துல நான் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கொஞ்சம் பேரு கோவிலுக்குள்ள ஓடினாங்க. அவங்க ஏன் ஓடினாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் சாமியை தூக்கிட்டு வரதான் இப்படி ஓடி இருக்காங்கன்னு அதுக்கான காரணம் தெரிஞ்சது. இன்னைக்கு இங்க நடக்கவிருக்கிற ஒரு நிகழ்வு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை திரும்பவும் உருவாக்கி பார்க்கும் ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நடக்கிற இந்த திருவிழாவுக்கு பேரு வேடப்பரி. மாட்டு மேல ஒருத்தர் ஏறி உட்கார்ந்திருந்தாரு. இவர்தான் இப்போ வீரபாகு, பொன்னர் சங்கரோட நண்பர் மற்றும் தளபதி. கோவிலுக்குள்ள இருந்து ஆடியபடி குதிரையில வச்சு
பொன்னர் சங்கர் சிலைய தூக்கி வராங்க. அதுக்கு அடுத்து யானை சிலையில பெரியகாண்டி அம்மனை தூக்கிட்டு வந்தாங்க. பொன்னர் சங்கர் வாழ்ந்த சமயத்துல வீரப்பூர்ல நடந்த போர்ல வேட்டுவ படைகளை போரிட்டு அழிச்சிருக்காரு. அந்த ஞாபகார்த்தமா தான் இந்த வேடப்பரி திருவிழா இப்போ நடத்தப்படுது. இன்னைக்கும் அணையாப்பூர்ல அம்பு போடும் நிகழ்ச்சியின் போது பொன்னர் சங்கர் கொடுத்த சாபத்தால ஒரு உயிர் போகுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து தலைச்ச பையன், முதல் ஒரே ஒரு பையன், பெரிய பையன். அந்த பையன் வந்து அந்த அம்பு போகிறப்ப இறந்து போயிடுவான்னு சொல்லி ஐதீகம் இன்னமும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நடந்திருக்கா? நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் நடக்குது. இப்போ லாஸ்ட்டு போன வருஷம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்குது, நடக்குது, வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு வருது. இதை கேட்கும் போதே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. நான் இந்த திருவிழா முடிஞ்சு திரும்பினதும் எனக்கு அந்த அதிர்ச்சி தகவலை உறுதி செஞ்சாங்க. இந்த வருஷமும் ஒரு உயிர் பலி ஆகியிருக்குன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. இந்த திருவிழா சமயத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த நாள்லேயே ஒரு உயிர் இங்க பலியாகிறது இன்னைய வரைக்கும் தொடர்ந்து நடந்தபடியே இருக்கு. அடுத்ததா இன்னொரு அமானுஷ்யம் இருக்கிற படுகளம் நோக்கி கிளம்புனேன். இந்த இடத்துல தான் ரத்தம் எல்லாம் கல்லா மாறிட்டதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இது கல்லுனா ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆனா வெயிட்டே இல்லைல்ல அது. இருக்காது. இல்லாட்டி 2 கையில் 2 பிடிக்க முடியுமா? நீ பிடிக்க முடியாது. அதெல்லாம் நெத்த கட்டி. இது என்னன்றது ஏதாவது யாராவது வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்களா? ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருச்சிக்கு பக்கத்துல பொன்னர் சங்கர் போரிட்ட படுகளம் பகுதியில இருக்கேன். இங்கதான் ரத்தம் எல்லாம் கல்லா மாறினதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். படுகளம் என்பது ஒரு பெரிய கோவிலா தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு போனேன். அங்க போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது நான் நினைச்ச மாதிரி பெரிய கோவில் எதுவுமே இல்லை. முதல்ல நான் படுகளத்தை சுத்தி இருக்கும் மலைப்பகுதி எல்லாத்தையும் பார்த்தேன். பார்க்கவே ஒரு அமானுஷ்யமான பகுதியா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த பகுதியில பொன்னர் சங்கருக்கும் தங்காளுக்கும் ஓலை குடிசையில ஒரு சின்ன கோயில் இருக்கு. இந்த பகுதியில தான் சங்கர் தன் எதிரிகளை ஆயிரமா வெட்டி சாய்த்திருக்காரு. அப்போ இங்க ஓடின ரத்தத்தை ஈ காக்கா கூட தொடக்கூடாது, எல்லாமே கல்லா மாறிடணும்னு சாமி கிட்ட சங்கர் வரம் கேட்டிருக்காரு. அப்படியே எல்லா ரத்தமும் கல்லா மாறிடுச்சுன்னு எனக்கு சொன்னாங்க. 1000 பேர் வெட்டினா இருப்பார் சங்கர். திருமண பக்கம் 1000 திருமணம் 1000 வெட்டினா இருப்பார். அவர் நெத்த கட்டி தான் இந்த கல். எப்படி அது வெட்டினா வெட்ட தண்ணி இங்கிட்டு திருமணம் 1000 இங்கிட்டு திருமணம் 1000 வெட்டிருக்காரு சங்கர். அப்பதான் அந்த ஆறா நெத்தம் ஆறா போய் தான் நெத்தமா வரைஞ்சி பண்ணது. மாயவர் ஈரம் வைக்கக்கூடாது, காக்கா கோரி வைக்கக்கூடாது, ஈரம் வைக்கக்கூடாது, கல்லா சமைச்சு விட்டாரு மாயவர். சாபம் விட்டு தான் அது கல்லா சமைச்சது மாயவர். கல்லா மாறிய ரத்த கட்டிகளை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கு தரையில் கிடக்கும் கருப்பு கற்கள் தான் ரத்த கட்டிகள்னு என்கிட்ட சொன்னாங்க. அங்க இருக்கும் கல்லா மாறி போன ரத்த கட்டிகளை நான் பார்த்தேன். எல்லாமே கருப்பு நிறத்துல இருந்தது. பெரும்பாலான கற்கள் சின்னதாகவே இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இடம் முழுக்கவே கருப்பு கற்களா தான் இருக்கு. இங்க இருக்கும் ஒரு பெரிய கருப்பு கல்லை நான் எடுத்து பார்த்தேன். அந்த கல் வெயிட்டே இல்லாம ரொம்ப லேசா இருந்தது. சாதாரணமா இந்த மாதிரி கல் எல்லாம் 5 கிலோவுக்கு குறையாம வெயிட் இருக்கும். ஆனா இந்த கல் வெயிட் இல்லாம வெயிட்லெஸ்ஸா இருந்தது. இது எல்லாமே ரத்தம் அப்படிங்கறதால தான் கல்லுக்குரிய வெயிட் இல்லாம இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆமா, இது கல்லுனா ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆனா வெயிட்டே இல்லைல்ல அது. இருக்காது. இல்லாட்டி 2 கையில் 2 பிடிக்க முடியுமா? நீ பிடிக்க முடியாது. அதெல்லாம் நெத்த கட்டி.
இது என்னன்றது ஏதாவது யாராவது வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணாங்களா? ஆராய்ச்சி ஒருத்தரும் பண்ணல, காணும் பண்ணல இது. பண்ணல. ஆனால் ரத்த கட்டி தான் இது. அந்த காலத்தில் ரத்த கட்டி. இங்க இருக்கும் கற்களை யாரும் எடுத்துட்டு போறதில்ல. அப்படி எடுத்துட்டு போனா ஏதாவது கெடுதல் ஏற்படும், குடும்பத்துக்கு ஆகாது, சண்டை வரும்னு எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. அதனால பக்தர்கள் இங்க வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு இந்த ரத்த பூமியை பார்த்துட்டு மட்டும் போயிடுறாங்க. இங்க வரவங்க இங்க இருக்கிற ஒரு பெரிய சைஸ் கல்லை எடுத்து அவங்க உடம்புல வச்சு வச்சு எடுக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான வழிபாடா இருக்கு. இப்படி செஞ்சா பொன்னர் சங்கரோட அருள் கிடைக்கும்னு எனக்கு விளக்கம் சொன்னாங்க. எனக்கும் அந்த ரத்த கற்களை பூசாரி வச்சு விட்டாரு. நமக்கும் பொன்னர் சங்கரோட ஆசீர்வாதம் கிடைச்சதாகவே நான் உணர்ந்தேன். இங்க இருக்கிற ரத்த கற்கள் எல்லாம் பொன்னர் சங்கரால கொல்லப்பட்ட வீரர்களோட ரத்தம் தான் இப்படி ரத்த கற்களா மாறி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலரோ இது எல்லாம் பொன்னர் சங்கரோட ரத்தம்னு சொல்றாங்க. இப்படி 2 விதமான தகவல்கள் இங்க சொல்லப்படுது. பொன்னர் சங்கர் போர் செஞ்ச இடம் படுகளம். படுகளம்ல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். இங்க ஆயிரக்கணக்கான பேர் போர்ல இறந்துருக்காங்க. இறந்து போனவங்களோட ரத்தம் எல்லாமே எறும்பு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மாயவர் அது எல்லாத்தையும் இரத்த கட்டியா மாத்திருக்காரு. இங்க கருப்பு கலர்ல இருக்க கற்கள் எல்லாமே இரத்த கட்டி அப்படின்னு சொல்லி இங்க உள்ளவங்க சொல்றாங்க. பொன்னர் சங்கர் வாழ்ந்த வளநாடு, போர் செய்த வீரப்பூர், படுகளம் எல்லா இடத்துலையும் அவங்க நினைவா கோவில் கட்டி வழிபாடுகளை செய்துட்டு வராங்க. இன்னைக்கும் பொன்னர் சங்கருக்கு வழிபாடு நடத்தினா வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதா பலரும் சொல்றாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்துகிட்டதிலேயே பொன்னர் சங்கரோட சக்தியை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னைக்கும் பொன்னர் சங்கர் நடமாடின பகுதிகளில் தொடரும் அமானுஷ்யங்களே அவங்களோட இருப்புக்கு சாட்சியா இருக்கு. மறக்க முடியாத அனுபவத்தோட அங்க இருந்து நான் புறப்பட்டேன். வேற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். தலை மீது பாம்பு படம் எடுத்து ஆடியதால் அமானுஷ சக்தி கிடைத்ததாக சொல்லும் மனிதர். நான் இங்கே ஒரு 3 நாள் இங்கேயே படுத்துட்டேன், இறந்துட்டேன்னு நினச்சேன். சர்பம் வந்து என் மேலே ஏறி நெத்தியில் படம் எடுத்துன்னு இருந்தது மேலே தலைமை. இன்றும் நாகம் குடியிருக்கும் தர்காவிற்கு ஒரு விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Cái